ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த வாரத்தில் T20 உலக கோப்பைக்கு அறிவிக்கப்பட்ட இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக தொடர்கிறார்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. அது பல கேள்விகளுக்கு வெளிப்படையான பதில்களை கூறியிருக்கிறார். அதாவது 2021ஆம் ஆண்டு விராட் கோலி 3 வடிவ இந்திய கிரிக்கெட் அணிகளின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கு பிறகு ரோஹித் சர்மா முழுமையாக 3 இந்திய அணிகளும் கேப்டனாக பொறுப்பேற்றார். இப்போ கூட ரீசெண்டாக நம்மளாம் பார்த்துருப்போம், நிறைய மேட்சுகளில் இந்திய அணி ரொம்ப தோல்வியை தழுவிட்டு இருக்குது. நிறைய பரிசோதனைகள் முயற்சிகள் மூலமாக புது அணியும் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. மேலும் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து இளம் வீரர்களுக்கு பலருக்கு அதாவது இந்திய அணியில சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து சாய் சுதர்சன்ல இருந்து இப்ப வெகு சீக்கிரத்துல இந்திய அணிக்காக விளையாடும் வாய்ப்பு நிறைய வீரர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 3 வடிவ கிரிக்கெட்டுக்கு தேவையான வீரர்களை உருவாக்குவதிலிருந்து அதாவது நிறைய கவனத்தை செலுத்தப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலையில ரோஹித் சர்மா பேசும் பொழுது, இந்த கிரிக்கெட் பயணம் அற்புதமானது. 17 வருஷம் ஆகிறது. இன்னும் சில வருடங்கள் கிரிக்கெட் விளையாடி உலக கிரிக்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறாரு. உங்கள் நாட்டு அணியின் கேப்டன் பொறுப்பில் நீங்கள் இருப்பது மிகப்பெரிய கௌரவம். இந்த பொறுப்புக்கு நான் வருவேன் என்று ஒரு நாள் கூட நினைத்தது கிடையாது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் ஏற்றங்களை விட அதிக இறக்கங்களை சந்தித்திருக்கிறேன். இதன் வழி வந்த அனுபவத்தின் காரணமாகவே நான் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு மனிதனாக சரியானவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறார். நான் இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற போதிலிருந்தே அணியில் உள்ள எல்லாரையும் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இது தனிப்பட்ட வீரர்களின் சாதனைகள் மட்டுமல்ல, இது புள்ளி விவரங்கள் பற்றி கிடையாது. இது ஒரு அணியாக சேர்ந்து விளையாடுவது மற்றும் கோப்பையை வெல்வது பற்றியது என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி விளையாட்டு செய்திகள் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்க.